2014-45 இதை பாருங்க பிள்ளையால் ஆரையும் திணிவு கேபிட்டல் எம்ஐயுடைய ஒரு கோளக்கோளின் அப்ப ஆறாம் திணிவு கேபிட்டல் எம்ஐயுடைய ஒரு கோளக்கோளின் மையத்திலிருந்து தூரம் 2r இருக்கும் ஒரு புள்ளி P-இலிருந்து திணிவு சிமோலம்மையுடைய ஒரு துணிக்கை உருவில் காணப்படுகிறவாறு நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. இந்த எறிபடையின் தப்பல் வேகம் அப்ப இந்த புள்ளியில இருந்து அப்ப நிலைக்குத்தாக எறிகிறன்னு சொன்னா நிலைக்குத்து இது இல்லை, இது மெக்கானிக்ஸ் இல்லை, புலம் மெக்கானிக்ஸ்ல நாம பூமியில மேற்பரப்பை மட்டும் கருதுறதுனால நிலைக்குத்துங்கிறது இப்படி வரப்போகுது. ஆகவே பிளம் லைன் என்று சொல்ல என்ன சொன்னா பிள்ளையால் நம்ம தூக்கு குண்ட தொங்க போட்டோம்னு சொன்னா அது தொங்குற கோடு தான் நிலைக்குத்து கோடு விளைஞ்சா பிள்ளையால். அப்ப அது எப்பயுமே ஒரு கோல்ல மையத்தை நோக்கியதாக இருக்கும். இவ்விடத்துல நான் ஒரு தூக்கு குண்ட தொங்க போட்டேன்னு சொன்னா பிள்ளையால், ஒரு தூக்கு குண்டு தெரியும், ஏதாவது ஒரு கல்லை ஒரு இலையில கட்டினேன்னு சொன்னா அந்த கல் இப்படி தொங்கும். ஏன்னு சொன்னா ஈர்ப்பு இஞ்சால பிள்ளையால் இழுக்கும். ஆகவே இப்படி மையத்தை நோக்கி தொங்குவார். ஆகவே இந்த கோளுக்கு இவ்விடத்துல ஒரு புள்ளியை வைத்து நினைச்சேன்னா அதுல நிலைக்குத்து இப்படி இருக்கும். இந்த கோளுக்கு இவ்விடத்துல ஒரு புள்ளியை வச்சுனா அந்த கூற்ற நிலைக்குத்தாக மேல் நோக்கி இவ்விடத்துல இருக்கிற புள்ளிர நிலைக்குத்தாக மேல் நோக்கி இப்படி வரும் இந்த கோளுக்கு. ஏன்னு நினைச்சேன்னா மையத்தில் இருந்தான்னு பார்க்கணும். சரியா பிள்ளையார்? அப்ப நிலைக்குத்தாக மேல் நோக்கி இவர் விங்கிற வேகத்துல எறியப்படுறார். விங்கிற வேகத்தில் எறியப்படுறார். அப்ப அதை கேட்டியாங்க, தப்பல் வேகத்தை தான் கேட்டிக்காங்க. திணிவுக்கு இந்த தூரம் 6, இந்த தூரம் 6, இந்த தூரம் 6, மொத்தம் 2r தூரம். அப்ப நாம தப்பல் வேகம் பார்க்கணும்னு சொன்னா நம்ம 2013-21 அது தியரியை பார்த்துட்டோம் பிள்ளையார். இப்ப நான் இந்த கேள்விக்கு எப்படி செய்ய போறேன்னு நினைச்சேன்னா v √2g ஈர்ப்பு மாறலி mங்கிறது இந்த கோள்ல திணிவு, அதன் கீழ் மையத்திலிருந்து அந்த தப்பல் வகம் வழங்கப்படுற புள்ளிக்கான தூரம். அப்ப மையத்திலிருந்து தப்பல் வகம் வழங்கப்படுற புள்ளிக்கான தூரம் 2r. அப்ப 2r சும்மா ஜிஎம்ங்கிறது நான் மேற்பரப்புல இருந்து எழுதினேன்னு சொன்னா √2gm வரும் மேற்பரப்புல இருந்து எழுதினேன்டா. ஆனா நான் இங்க எறிய போற புள்ளியே இவ்விடத்துல இருந்து r தூரத்துல. அப்போ நம்ம 2013 செஞ்சா போல அதே போல சமன்பாட்டை பாவச்சோம்டா ½ mv வர்க்கம் மைனஸ் இவ்விடத்துல ஈர்ப்பு அழுத்தம் இவ்விடத்துல ஈர்ப்பு ½ mv வர்க்கம் சய வரும். இவ்விடத்துல ஈர்ப்பு அழுத்தம் -gm/2r தரையம். அப்ப இந்த ரெண்டு வெட்டுப்படும். அதால தான் இந்த ரெண்டு வெட்டுப்பட்டா இந்த புள்ளியில தப்பல் வேகம் சிமோலமுக்கு தப்பல் வேகம் √gm/r என்று வருவார். அப்ப gm/r மோலாவது ஆன்சர். சரியா பிள்ளையார்? மோலாவது ஆன்சர். இதை விளங்கி எடுத்துக்கொள்ளும். இது 1538 கேள்வி பிள்ளையால். இது உண்மையிலே ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி. இது ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி பிள்ளையால். ரெண்டாவது நாம புலத்தில் பார்ப்போம். முறையே m1 m2 திணிவுகளை உடைய a, b எனும் இரு உடுக்கள் உருவில் காணப்படுகின்றவாறு m1 r1 m2 r2 ஆக இருக்கும் புள்ளி O பற்றி அவற்றின் தம்முள் புவியீர்ப்பு கவர்ச்சி விசையின் விளைவாக AOB எப்போதும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு வட்ட இயக்கங்களில் உள்ளன. m1 m2 ஆகியவற்றின் கதிகள் முறையே v1 v2 எனின் விகிதம் v1 v2 கேட்காங்க. அப்ப இதுல இருந்து இப்படி ஒரு துணிக்கு இவரிட பக்கம் இப்படி ஒரு துணிக்கையும் இங்கால ஒரு துணிக்கையும் இயங்குறாங்க.
அப்போ ஏஓபி. அப்போ இந்த ஏஓபி எப்போதும் நிலைக்குத்தாக எப்போதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்னா பிள்ளையால் ஏஓபி எப்போதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்னால் இவற்றின் சுழற்சிகளில் கோண வேகம் வந்து ஒரே கோண வேகத்தில் இருந்தால் இவை ஒரே கோண வேகத்தில் இருந்தால் எப்போதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ ஒரே கோண வேகம் உண்டா இவர் மற்ற பக்கத்துக்கு வரல, இவர் இந்த பக்கத்துக்கு வருவார், இவர் கீழுக்கு வரக்கூட இவர் மேலுக்கு வருவார். அப்போ ஒரே கோண வேகம் போனப்படணும். கேள்வியில் ஒரு நிபந்தனை சந்திக்காங்க, M1R1 சமன் M2R2 ஆக இருக்கான். M1R1 சமன் M2R2 ஆகிக்காம். இப்போ உண்மையாக இந்த கேள்வியில் இந்த புத்தகத்தில் டைப்பிங் மிஸ்டேக் கொண்டு இப்படி கேள்வி என்னன்னு சொன்னால் V1 நீங்கள் V2 என்னன்னு கேட்டிருக்காங்க. V1 நீங்கள் V2 என்னங்கிறது தான் கேள்வி. சரி அப்படியா, V1 நீங்கள் V2 என்னங்கிறது கேள்வி. இப்போ நான் ரெண்டுக்கும் ஒமேகாவை சமப்படுத்த போகிறேன். இது மனசால செய்கிற கேள்வி பிள்ளையால். ஒமேகா சமப்படுத்தினா V சமன் R ஒமேகா தானே பிள்ளையால். அப்போ ஒமேகா விட்டு பட்டுச்சுன்னு சொன்னால் V1 நீங்கள் V2 சமன் R1 நீங்கள் R2 சரி வரப்போகுது. அப்போ R1 நீங்கள் R2 சொன்னால் விட வந்து M2 நீங்கள் M1 வரப்போகுது. மூலாவது ஆன்சர் விடையாக வரப்போகுது. சிம்பிள். அப்போ உங்களுக்கு எழுதி காட்டணுங்கிறதுக்காக ஒமேகா A சமன் ஒமேகா பி எழுதி காட்டுறேன். அப்படியா மனசால காட்டுற கேள்வி. அப்போ ஒமேகா ஏங்கிறது என்னன்னு சொன்னால் பிள்ளையால் V சமன் R ஒமேகா. அப்போ VA இங்கில் V1 இங்கில் R1 அது சமன் ஒமேகா சமப்படுத்துகிறேன் V2 இங்கில் R2. அப்படியா கேள்வி V1 இங்கில் V2. அப்போ V1 இங்கில் V2 சமன் R1 இங்கில் R2. அப்போ R1 இங்கில் R2 ஆறு பிள்ளையால் இதிலிருந்து R1 இங்கில் R2 சமன் R1 இங்கில் R2 சமன் M2 இங்கில் M1. இதான் கேள்விக்கு ஆன்சர். அது சமன் M2 இங்கில் M1. அப்போ கேள்விக்கு ஆன்சர் M2 இங்கில் M1. அப்போ M2 இங்கில் M1 மூலாவது ஆன்சர். சரி அப்படியால் ஒரு எளிமையான கேள்வி. இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. சிம்பிளாக செய்யலாம். சரி அப்படியால் இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாயிரத்தி 16-23 கேள்வி பாருங்க பிள்ளையார். கோல் ஏற்குரிய விகிதம் கோலின் திணிவிங்கள் ஆரை. அப்போ எம்மிங்கிள் ஆர் ஏற விகிதம் எம்மிங்கிள் ஆர் ஏற விகிதம் பீட்கிரியதை விட 4 மடங்காம். அப்போ 4 மடங்கு எம்மிக்குரியதை விட. அப்போ எம்மை போல 4 மடங்கு ஏடையாம். ஏனென் ஏயின் தப்பல் வேகம் அதன் கீழ் பியின் தப்பல் வேகத்தை கேட்டிக்காங்க. அப்போ தப்பல் வேகத்தை கேட்டிக்காங்க. அப்போ தப்பல் வேகம்ங்கிறது V சமன் √2gm/r. இதான் தப்பல் வேகம். இதான் தப்பல் வேகம். அப்போ நாம் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொன்னால் பிள்ளையால் நமக்கு 2 பிரச்சனை இல்லை. கேட்டிக்கிறது ஆருக்கு கூடன்னு சொல்லி கேட்டிக்காங்க. அப்போ ஜிங்கிள் ஆற பெருமானம் எம்மிங்கிள் ஆற பெருமானம் G 2 பேருக்கும் சமன் 2 பேருக்கும் சமன் M 2 பேருக்கும் சமன். அப்போ V நேர்வே சமன் வர்க்கமூலம் எம்மிங்கிள் ஆறு தானே பிள்ளையால். G நேர்வே சமன் வர்க்கமூலம் எம்மிங்கிள் ஆறா இல்லையா. அப்போ இந்த எம்மிங்கிள் ஆற பெருமானம் பியை விட ஏக்கு 4 மடங்குங்கிறதுனால வர்க்கமூலம் எடுக்கக்கோல ஏக்கு தப்பல் வேகம் 2 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு VA இங்கிள் VBங்கிறது 2ஆக வரும். இது விலங்காக்களுக்கு நான் சுருக்கி காட்ட போகிறேன் பாருங்க பிள்ளையால். அப்போ VA இங்கிள் VBங்கிறது தப்பல் வேகம். VAR என்று சொன்னா பிள்ளையால் VAR என்று சொன்னா வர்க்கமூலம் 2G இன்டு எம்மிங்கிள் ஆர் ஏயின் பெருமானம்
அதன் கீழ் 2g இன்ட்டு m கீழ் r b-ன் பெருமானம். 2g வெட்டுப்பட்டு பெய்திருவார். 2g வெட்டுப்பட்டு பெய்த்தார் என்று சொன்னால் m கீழ் r a கீழ் m கீழ் r b சமன் இவ்வளவும் சமன் vi கீழ் vb வர்க்கமூலம் 4 என்று வரும். வர்க்கமூலம் 4 எடுத்தோம்னு சொன்னால் 2 ப்ளஸ் மைனஸ் 2 என்று சொல்லிவிட்டுருவாங்க. சரியா, பப்பல் வகம் ஒரு கதை தானே அது. சரி அப்படியா, அப்போ 2. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 2வது ஆன்சர் 2. சரி அப்படியா 2. சரியா, இதை விளங்கி எடுத்துக்கொள்ளும். ஆண்டு ஏசிய கல்வி பிள்ளையால் 8வது கேள்வி. எமது வெள்ளுடு தொகுதி ஆகிய பால் வீதியில் உள்ள ஏனைய கோள் தொகுதிகளில் மக்கள் வாழத்தக்க கோள்களை காண்பதே நாசாவின் கெப்லர் ஆய்வு பயணத்தின் பிரதான குறிக்கோளாகும். உடுக்களை சுற்றியுள்ள மண்டலத்தில் செல்லும் பல கோள்கள் இந்த ஆய்வு பயணத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. அத்தகைய ஒரு அவதானிப்பு முறையே டிஏ சமன் அந்த அவதானிப்பு முறையை டிஏ சமன் 300 புவி நாட்கள், டிபி சமன் 50 புவி நாட்கள் எனும். அப்போ அது ரெண்டையும் சொல்லலாங்க, டிஏயும் டிபிஐயும் எனும் மண்டல காலங்களுடைய கோள்கள் ஏ, பி எனும் 2 கோள்களை கொண்ட ஒரு கோள் தொகுதியாகும். அக்கோள்கள் சீரான கோளங்களாகும் எனவும் சீரான கோளங்கள் எடுக்கட்டாம். அவை உருவில் காணப்பட்டுள்ளவாறு கேபிட்டல் எம்ஐ உடைய ஓர் உடு எஸ்ஐ சுற்றி உள்ள வட்ட மண்டலங்கள் இயங்குகின்றன. அப்போ வட்டப்பாதை, நீள்வட்டப்பாதை இல்லை வட்டப்பாதை. வட்டப்பாதை என்று நம்ம மைய நோக்கு விசை சமநம்பி வர்க்கத்திங்களார் பாவிக்க இயலும். கோள்கள் 2 கோள்களுக்கு இடையே உள்ள இடைத்தாக்கத்தை புறக்கணிக்க, அப்போ 2 கோள்களுக்கு இடையில் உள்ள தாக்கத்தை புறக்கணிக்கத்தான் இந்த ஒரு கோளும் எஸ்ஐயும் மட்டும் கருதத்தான். சூரியனை போல A1 கோள் பியின் மண்டல கதி விபியிற்குரிய கோவையை எம் கோள் பியின் ஆரை ஆர்பி ஈர்ப்பு மாறிலி ஜி ஆகியவற்றின் சார்பில் பெறுக. அப்போ நம்ம மைய நோக்கு விசையை GM1 M2 R வர்க்கத்துக்கு சமப்படுத்தலாம். அப்போ ஏ பார்ட் பியை தான் கருதுறாங்க. அப்போ மைய நோக்கு விசை சமன் எம் விபி வர்க்கம் வி வர்க்கம் பி எம்வி வர்க்கம் பி நாம அதன் கீழ் ஆர்பி எம்வி வர்க்கத்தின் ஆர் சமன் மைய நோக்கு விசை சமன் ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஜி பெரியவர திணிவு எம் கேபிட்டல் எம் தர இந்த உடுர திணிவு எம் அதன் கீழ் எம் GM1 M2 ஆர்பிர வர்க்கம் ஆர்பி வர்க்கம் ஒரு ஆர்பி வெட்டுப்பற்றும் எம் வெட்டுப்பட்டா விபி சமன் வர்க்கமூலம் ஜி கேபிட்டல் எம் ஆர்பி வருவார். ஜி கேபிட்டல் எம் ஆர்பி வருவார். வணிஜாபிள்ளையார் ஜி கேபிட்டல் எம் ஆர்பி வருவார். விபியை பார்த்துட்டோம். இப்போ ஏயில் 1 இது. ஏயில் 2வது பாட்டு என்ன சொல்லாங்கன்னு பிள்ளையால் கோள் பியின் காலம் டிபியிற்குரிய கோவையை ஆர்பி விபி ஆகியவற்றில் பெறுக. அப்போ டி சமன் 2π ஒமேகா. அப்போ ஒமேகா சமன் ஒமேகா பி சமன் நமக்கு என்ன வேற பாருன்னா விபி ஆர்பி என்று வருவார். டி சமன் 2π ஒமேகா. கேட்டது பிள்ளையால் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை நேரடியாக எழுதலாம். 1 ஒமேகான்னு சொன்னால் 2π ஆர்பி விபி. நீங்கள் குழம்பப்படாங்கிறதுக்காக தான் 3வது எழுதி காட்டிக்கன். அப்போ 2π 1 ஒமேகா தான் இந்த ஆர்பி விபி போட்டிக்கன். 2வது பார்ட். 3வது பார்ட் இங்கே எழுதுறேன். இங்கே தொங்குவோம். 3வது பார்ட் மையத்தில் உடுவின் திணிவு கேபிட்டல் எம்முக்குரிய கோவை. அப்போ கேபிட்டல் எம்ங்கிற கோவையை டிபி ஆர்பி ஜி ஆகியவற்றின் சார்பில் பெறுக. அப்போ கேபிட்டல் எம். அப்போ நாம் இங்கே என்ன செய்யலாம்? இது டிபி, கவனம், இது டிபி. சரி, அப்படியா இங்கே இருக்கிற விபியையும் சமப்படுத்துவோம். அப்போ விபி சமன் 2π ஆர்பி டிபி. இதே விபி சமன் வர்க்கமூலம் GM ஆர்பி வர்க்கமூலம் GM ஆர்பி. இதே விபி சமன் இங்கே 2π ஆர்பி டிபி. 2 விபியையும் சமப்படுத்திக்கேன். அப்போ கேபிட்டல் எம் சமன்
அப்போ கேபிட்டல் எம் சமன் என்ன வருவாருன்னு சொன்ன பிள்ளையால் இதை வர்க்கிக்கணும் 4π வர்க்கம் ஆர்பி வர்க்கம் இன்னொரு ஆர்பி சேர்ந்தா ஆர்பி கணம் அதன் கீழ் டி வர்க்கம் பி அப்போ 4π வர்க்கம் ஆர்பி கணம் அல்ல ஆர் கணம் பி 4π வர்க்கம் ஆர் கணம் பிங்கள் ஜி தர டி வர்க்கம் பி இன்டு ஜி சரியா பிள்ளையார் இதான் எம்றது கேபிட்டல் எம்றது திணிவு வணஞ்சா பிள்ளையார் அப்போ எம் இப்போ 4வது பாட்டுக்கு வருவோம் 4வது பாட்டு சூப்பராக இருக்கும் என்ன சொல்லாங்கண்ணா ஆர்பி சமன் 7.3 ஏயு ஒரு ஏயு வந்து 1.5 10 மீட்டர் அவங்க சொல்லாங்க உடுவின் திணிவு கேபிட்டல் எம்ஐ காணட்டாம் ஜி தந்திருக்காங்க பை வர்க்கம் தந்திருக்காங்க அப்போ கேபிட்டல் எம் சமன் 4 பை வர்க்கத்துக்கு பதிலாக 10 தர ஆர்பி வந்து 0.3 தர 0.3 தர ஏயு வந்து 1.5 10 இதில் கணம் ஆர்பி கணம் அதன் கீழ் டி வர்க்கம் பி டிபி வந்து 50 புவி நாள்னு சொல்லாங்க அப்போ 50 தர ஒரு நாள் 24 மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷம் ஒரு நிமிஷம் 60 செகண்ட் டி வர்க்கம் பி தர ஜி வந்து 6.7 தர 10 சொல்லாங்க இதை சுருக்கினா சரி அப்படியா சுருக்கம் பாருங்க பிள்ளையார் இதில் 3யும் 1.5 3 தர 15 சேர்த்தோம்டா 45 அப்போ 10 வர்க்கம் ஒரு தசத்துக்கும் இன்னொரு 10 ஒரு 10.3 ஆக்குறேன் இன்னொரு 10 1.5 15 ஆக்குறேன் அப்போ 3 45 இங்கே 10 அதில் கணம் 10 27 10 பை வர்க்கத்து தான் 10 போட்டு 10 28 சரியா பிள்ளையால் 10 28 இங்கே பாருங்க பிள்ளையால் 6.67 ஆக்குறேன் அப்போ நான் செஞ்சாப்புல காட்டுறேன் பாருங்க 4 தர 45 கணம் வந்துட்டார் மேலுக்கு 4 தர 45 கணம் மேலுக்கு வந்துட்டார் மேலுக்கு 10 28 இருக்கு இப்போ கீழுக்கு 67 ஆக்குறேன் 67 ஆக்கினேன்டா 10 12 மேலுக்கு போனால் 10 12 28 12 10 40 சரி அப்படியால் 10 40 67 தர இப்போ பாருங்க பிள்ளையால் இந்த 50 ஒரு 2 இஞ்சால மாற்றினேன்னு சொன்னால் 100 தர 12 அப்போ 100 10 வர்க்கம் இங்கே 2 10 வர்க்கம் மைக்கு 14 அப்போ 14 தர 2 18 அப்போ 18 இப்போ 12 இருக்கு அப்போ 12 வர்க்கம் 12 தர 12 இப்போ 6 36 வர்க்கம் அப்போ 36 தர 36 இப்போ சுருக்கினா சரி அப்படியா இப்போ திருப்பி பாருங்க பிள்ளையால் இதை திருப்பி பாருங்க இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேன்னா ஒரு 4யும் ஒரு 12ஐயும் பற்றி என்ன நினச்சேன்னா 3 மிச்சம் பிள்ளையால் 3 மிச்சம் இதில் 45ங்கிறது 9 தர 5 அப்போ 9 3 தரம் மிஞ்சி இருக்கு 3 தரம் 9 இருக்கு அப்போ நான் இங்கே 3 தரம் 9 வெட்டலாம் ஒருக்கா 9 வெட்டினா 4 இன்னொருக்கா 9 வெட்டினா 4 இன்னொரு 3 இருக்கு இன்னொரு 3 வெட்டினு சொன்னால் இந்த 3ம் சேர்ந்து 4 ஆயிடுவார் அப்போ இவர் மேலுக்கு 5 கணம் 125 வருவார் சரி அப்படியால் 5 கணம் 125 வருவார் இப்போ நான் 125 67 பிரித்து நன்னாங்க 16 நாள் 64 பிரிக்கணும் அப்போ இன்னைக்கு மடக்கை ஆகலே சரிக்க போகுது அப்போ 10 மேலுக்கு போச்சுன்னு சொன்னால் 10 32 நான் சுருக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னு சொன்னால் அப்படியால் இன்னொரு 10 எடுக்கேன் அப்போ 1125 தர 10 வர்க்கத்தை 67 தர 64 பிரிச்சேன்னு சொன்னால் எனக்கு என்ன வருவாருன்னு சொன்னால் தர 10 30 வருவார் 40 10 போச்சுன்னா 10 30 அப்போ இன்னைக்கு தனி 64 மட்டும் அந்த பிரச்சனை இல்லை சும்மா நெடும்பிரித்தலை செஞ்சுடுவேன் 64 பிரித்து திருப்பி 67 பிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சின்ன ஒரு மடக்கையை பாய்ப்போம் லேசாக பாய்ப்போம் இப்போ மடக்கையை பாவிச்சோம்னு சொன்னால் இதில் 64 தர 67 கூட்டுவோம் அதுக்கப்புறம் இதுலேருந்து கழிக்க போகிறோம்
அப்போ 64 சார் 67 சொன்னால் 64க்கு 1.64 80 62 67க்கு 82 61 கூட்டின சொன்னா 3 6 12 3.63 23. இப்போ 12500க்கு 4.112க்கு நேரம் 5 பார்க்க போகிறேன் 125 96 இதை கழிக்க போகிறேன். சதவீதம் 46 வருவார் 46. ஏன்னா 10 இந்த 2 ஆகின என்ன செய்யணும் லடிஞ்ச பார் சென்று வந்துக்கு நிற்கும். அவர் பாரை கேள்விச்சிற காணாட்டு அதால் 10 வருது. அது நமக்கு நட்டம் இல்லை, அது லேசாக நம்ம உண்மையா. அப்போ 46 46 29 1 அங்கே 7 தேவை 5 29 1 5 சதவீதம் எனக்கு சதவீதம் வந்ததால் 2.1 வரும் 9 1 5 9 2 தர 10 30 கிலோகிராம். இந்த சுருக்கத்தை லேசாக சுருக்கி காட்டிக்க பிள்ளையால் 2.92 தர. அப்போ இதில் சுருக்கலை பாருங்கள் பிள்ளையால் நமக்கு இங்கே 3 வர போகுது. அப்போ கழிச்சு விட்டீங்கன். அப்போ இதான் இது சுருக்கலை ஒருக்கா செக் பண்ணுங்க பிள்ளையால். நான் உங்களுக்கு போர்ட்டில் செஞ்சு காட்டிக்கேன், நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். அழிப்போம் பிள்ளையால். இதில் நமக்கு தேவையான சமன்பாடு என்னன்னு சொன்னால் இந்த சமன்பாடு மட்டும் தேவை, அந்த சமன்பாடு மட்டும் தேவை. அது இருக்கட்டும். B part. B part பாருங்க பிள்ளையால். மேலே A3 பெற்ற கோவையை பயன்படுத்தி A, B ஆகிய கோள்களின் மண்டலங்களின் ஆரைகள் RA, RB, TA, TB ஆகியவற்றின் தொடர்புக்கான ஒரு கோவையை பெறட்டாம். ரெண்டுக்கும் M மாறிலிங்கிறதுனால ஏக்கு எழுதினா ஏக்கு எழுதினா பிக்கு இங்கே எழுது. ஏக்கு என்ன வருமானு பிள்ளையால் 4 5 வர்க்கம் R கணம் A அதன் கீழ் T வர்க்கம் A தர G. இது ஏக்கு எழுதுறேன். இது சமன் பிக்கு என்ன வருமானு பிள்ளையால் 4 5 வர்க்கம் R கணம் B அதன் கீழ் T வர்க்கம் B தர G வருவார். 4 5 வர்க்கமும் G வெட்டுப்பட்டு சென்று சொன்னா பிள்ளையால் R வெட்டுப்பட்டு R A இன் கீழ் RB அதிர கணம் சமன் TA இன் கீழ் TB வர்க்கம் என்று வருவார் மூலா பாட்டுக்கு. பிள்ளையால் அப்போ சும்மா டிரெக்டா அந்த சமன்பாட்டு M வந்து 2 வரைக்கும் சமன் தானே பிள்ளையால், நடுவில் M பெற போதும். அப்போ ஏயை வச்சு M கண்டாலும் பியை வச்சு M கண்டாலும் ஒரே M தான் பெற போகுது. ஆகவே 2 வரைக்கும் அது சமப்படுத்திக்கேன். B1 B2 என்ன சொல்லாங்கன்னு சொன்னா பிள்ளையால் தரப்பட்ட பெருமானங்களை பயன்படுத்தி ஏயின் மண்டல ஆரை RA கணிக்கட்டாம். அப்போ இதில் இந்த RA என்ன வருமானு பிள்ளையால் RB தர TA இங்கில் TB. TAங்கிறது 100 புவிநாள், TAங்கிறது 300 புவிநாள் 300 புவிநாள். அப்போ நாம் தேவண்டா 24 தர 60 தர 60 போடலாம், வெட்டுப்பட போடுறது தானே. TBங்கிறது 50 புவிநாள் வெட்டுப்பட போகிறது தான். தர கனமூலம் எடுக்க போகிறேன் 2 பக்கம். அப்போ RB கனமூலம் எடுப்பாட்டுட்டு இங்கே கனமூலம் எடுத்தா 2 இங்கில் 3 வருவார். இப்போ இவ்வளவு வெட்டுப்பாட்டா 300 இங்கில் 50 6 வருவார். RA சமன் நான் AUவில் கணிக்க போகிறேன் பிள்ளையால்
6B வந்து 0.3 AU தர 6 கீழ் 6 வர்க்கத்தை கனமூலம் எடுக்கணும். 6 வர்க்கம். அப்போ 36க்கு நான் கனமூலம் எடுக்க போகிறேன். பாருங்க பிள்ளையால் 36க்கு கனமூலம் எடுத்தேன். 36க்கு கனமூலம் எடுக்க போகிறேன். 36ன்னு சொன்னால் 1 தசம் 36 1 தசம் 36 55 63 55 63 இதை 3ஆல் பிரிச்சேன்னு சொன்னால் 0.518 0.3 கூட்ட போகிறேன். அப்போ 0.3ங்கிறது பார் 1 தசம் 30 47 71 பார் 99 59. அப்போ RA சமன் என்ன விலை போனுச்சுன்னா பிள்ளையால் 99 59 தேடி நம்ம சொன்னால் 99 59. அப்போ 99 56க்கு அப்போ 0.99 3 6 0.6 AU வரும். அப்போ இது அன்னளவாக ஒரு AU வரும் அன்னளவாக. அப்போ ஒரு AUங்கிறது 1.56 10 மீட்டர். அப்போ AUங்கிறது 1.5 தர 10 மீட்டர் வருவார். சரியா பிள்ளையால்? அப்போ இது அன்னளவாக கண்டிருக்கேன். 2வது பாட்டு அது முடிஞ்சு. இப்போ 3வது பாட்டுக்கு போகும் பிள்ளையால் இது எல்லாத்தையும் அழிப்போம். சி பாட்டை பாருங்க பிள்ளையால். புறக்கோள் கேபிட்டலின் திணிவும் ஆரையும் முறையே 23 ME 4.6 ஆக காணப்பட்டுள்ளது. இங்கு ME 6 ஆகியன முறையே புவியின் திணிவும் ஆரையும் ஆகும். இப்போ கேட்டிக்காங்க கோள் ஏயின் மேற்பரப்பு மீதுள்ள புள்ளியில் ஈர்ப்பு ஆர்முடுகள் GIக்கான கோவையை ME 6 G ஆகியவற்றின் சார்பில் திரட்டாம். அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷனா பிள்ளையால்? பெஸ்டா இவர் அங்கே ஒரு நிறை சாமன் ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஆகிக்க போதும். அப்போ யாராயினும் ஒரு திணிவு M இன்ட்டு ஈர்ப்பு கவர்ச்சி விசை GA சமன் அகில ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் G தர அந்த கோளின் திணிவு ME தர அந்த திணிவு அந்த துணிக்கையின் திணிவு சிமோலம் அதன் கீழ் GME அந்த கோளின் திணிவு ME அதன் கீழ் RA வர்க்கம். இப்போ நம்ம பிரதியிட போகிறோம் பிள்ளையால் சிமோலம் விட்டுப்பாட்டுச்சுன்னு சொன்னால் GA சமன் கேபிட்டல் G இன்ட்டு MAக்கு பதிலாக அது 23 ME ஆம் பூமியில திணிவின் மடங்காக சொல்லலாங்க. ME அதன் கீழ் RAக்கு பதிலாக 4.6 RE வர்க்கமாம். அப்போ GA சமன் GME அதன் கீழ் RE வர்க்கம் தர 23 கீழ் 4.6 தர 4.6. அப்போ ஒரு 4.6ஐயும் ஒரு 4.6ஐயும் வெட்டினு சொன்னால் இந்த 4.6ஐயும் 23 வெட்டினா மேலுக்கு 5 வரும். 5 × 4.6 அப்போ 50 × 46 20 × 23. அப்போ 25 × 23 3 சுருக்கினு சொன்னால் 1.03 வரும். அப்போ 1 GA சமன் 1.09
ஜி எம்மியின் கீழ் சிமோலம் பூமியில் திணிவு சிமோலமில் சந்திக்காங்க ஜி சிமோலமின் கீழ் எம்மியின் கீழ் ஆர் இட வர்க்கம். ரெண்டாவது பாட் G8 கோவையை புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு புள்ளி அந்த புவியின் மேற்பரப்பில் ஒரு புள்ளி மீது உள்ள ஈர்ப்பு ஆர்முடுகள் ஜிஇன் சார்பில் வரட்டான். இப்போ ஜிஇ சமன் புவியின் மேற்பரப்பில் ஜிஇ சமன் ஜிஎம்இன் கீழ் ஆறு வர்க்கம் தானே பிள்ளையால் இவ்வளவும் புவியில மேற்பரப்பில் வாரவை தானே புவியின் மேற்பரப்பின் ஆறு. ஆகவே ஜிஏ சமன் 1.09 ஜிஇ சரியா பிள்ளையால் ஜிஇ. இப்போ மூணாவது பாட்டுக்கு போவோம் காலிப்போம். மூணாவது பாட்டை பாருங்க பிள்ளையால் 100 கிலோகிராம் திணிவுடைய ஒரு விண்வெளி இறங்கும் தொகுதி கோல் ஏ மீது இறங்கினால் இறங்கிய பின்னர் தொகுதி நிறைய கணக்கிட்டாம். அப்போ ஆர் சமன் எம்ஜிஏ ஆயிக்குமா இல்லையா பிள்ளையால் மறுதாக்கம் ஆர்ஏ சமன் எம் இன்ட்டு ஜிஏ ஆയിരിக்கும். அப்போ எம் வந்து 100 கிலோகிராமாம் ஜிஏ சமன் 1.09 தர புவிர ஜிஇ வந்து 10. ஆகவே 1.09 பெருக்கினா 1090 கிலோகிராம் அல்லது நியூட்டன் 1090 நியூட்டன் அல்லது 1.09 10 நியூட்டன் ஐப்பர். நாலாவது பாட் எமது ஞாயிற்று தொகுதியுடன் ஒப்பிடும்போது புறக்கோள் ஏ ஆனது மக்கள் வாழத்தக்க வலயத்தினுள்ளே இருக்கிறது. ஏயின் சராசரி ஆரை D8 கூறிய கோவையை புவியின் சராசரி ஆரை டிஇ சார்பில் புரட்டாம். அப்போ புவிர ஆரை டிஇ சமன் திணிவு எம்இஏ அதன் கனவளவு 4/3 பை ஆர்இ கனத்தலை பிரிக்கணும். இப்போ இதான் புவிர அடர்த்தி. இப்போ கோல் ஏயின் அடர்த்தி ஆரம்பிச்சா பிள்ளையால் எம்இக்கு பதிலாக கோல் ஏற திணிவு வந்து 23 எம்இ சிமோலம் 23 எம்இ கோல் ஏயின் திணிவு 23 எம்இ 4/3 பை 4.6 அவர ஆரை. அப்போ 4/3 பையார் கணம் தானே பிள்ளையால் கோலத்தின் கனவளவு திண்மத்திர. இப்போ நான் இதை எப்படி மாற்றலாம்னு சொன்னா பிள்ளையால் டிஏ சமன் 23/4.6 கணம் 23/4.6 கணம் தர எம்இன் கீழ் 4/3 பை ஆர்இ கணம். இப்போ இதுக்கு பதிலாக புவிர அடர்த்தி டிஏ பாவிக்கலாம் இல்லையா டிஇயை பாவிக்கலாம் இல்லையா. இப்போ 23/4.6 கணத்தை பாவிக்க போகிறோம் பிள்ளையால். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சேன்னா 100ஆல் பெருக்க போகிறேன் 2300க்கு பார்த்து போட்டு இவரை லொக்கு 3ஆல் பெருக்கி கழிக்க போகிறேன். ஆகவே லொக்கில் ஈஸியாக செய்யலாம். அப்போ பாருங்க பிள்ளையால் 4.6க்கு 4.6க்கு 46 66 28 3ஆல் பெருக்குவோம். 1.9984. இப்போ 23க்கு பார்க்காம நான் 10/2 பெருக்கி பிரிக்கேன் 2300க்கு பார்த்தனண்டா 2300க்கு பார்த்தனண்டா நமக்கு 2300 3.23க்கு 36 அது 1.10/2 வெளியேக்கு பிள்ளையால் நான் பெருக்கி பிரிக்கேன். ஒன்று 37 அப்போ 37 33ங்கிறது நமக்கு எங்கே வரப்போகுதுன்னா பிள்ளையால் 37 33ங்கிறது 23 62 23
62 வரப்போறார். ஒரு தசமதானமங்கிறதால நான் இப்படி குத்து வைப்பேன். இன்னைக்கு 10/2 இருக்கிறதுனால இன்னைக்கு உண்மையான தசம் இங்கே வரும். அப்போ 0.24 வருவார். அப்போ DA சமன் 0.24 DE ஆயிருப்பார். பூமியில அடர்த்தில 0.24 மடங்கு ஆயிருப்பார். சரியா பிள்ளையால்? இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இதான் நம்மளோட கேள்விக்கு ஆன்சர். 0.24 மடங்கு ஆயிருப்பார் ஏயிர அடர்த்தி. ரெண்டாயிரத்தி 11 கேள்வி. பாருங்க பிள்ளையார், ஆரையை உடைய ஒரு சீரான கோளக்கோள் ஏயினதும் ஆர்பிஐ உடைய சீரான கோளக்கோள் பீனதும் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகள் விசைகள் சமனம். அப்போ ரெண்டுக்கும் ஜி சமனம். ஏயின் திணிவு பியின் திணிவின் இருமடங்கனின். அப்போ ஆரைகளை கேட்காங்க. அப்போ 2 கோள் இருக்கு பிள்ளையால், 2 கோள். அப்போ அதில் ஆரையும் RA RB 2 பேர் RA. திணிவுகள் MA MB. ஆனால் இங்கே சமப்படுத்தப்படுறது யாருன்னு சொன்னா ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்கு. இங்கே சமப்படுத்தப்படுறது ஈர்ப்பிலான ஆர்முடுகள் ஜி சமனம். அப்போ ஜி சமனன்னு சொன்னால் நமக்கு ஜி கேபிட்டல் ஜி பொதுவாக போதும். ஜி MA RA இந்த வர்க்கமும் ஜி MB இந்த RB இந்த வர்க்கமும் சமன். இதான் இது மட்டும்தான் சமனாக போதும். இதுக்கு இப்படியான கேள்விகள் செய்கிறதுக்கு ஒரு மேற்கொண்டு பிள்ளையால் நமக்கு நிறைய கேள்விகள் இப்படி செய்ய வேண்டி வரும். அது என்ன மேற்கொண்டு செய்யணும் பிள்ளையால்? ஏக்கும் பிக்கும் இப்படி போடுறேன். இது ஏக்கு, இது பிக்கு. சரி அப்படியா? ஏக்கும் பிக்கும் இப்படி போடுறேன். இப்போ நமக்கு திணிவுகளை பார்ப்போம். திணிவுகள் வந்து பிக்கு ஏயின் திணிவு பீர 2 மடங்காம். அப்போ ஏக்கு திணிவு 1 பிக்கு திணிவு 2. இப்போ நீங்கள் டக்குன்னு இது போட்டுறப்படா இங்கே 1 விடாங்க அரை போட்டு நினச்சினா நீங்கள் MCQ செய்ய தெரியாதால். அப்போ இங்கே ஏக்கு திணிவு 1 பிக்கு திணிவு 2. இப்போ நமக்கு ஆரைகளை பற்றி தெரியாது. ஆனால் ஈர்ப்பு புல செறிவு வந்து 2 வரைக்கும் சமன். ஈர்ப்பான ஆர்முடுகள் ஈர்ப்பு புல செறிவு வந்து 2 வரைக்கும் சமன். இது 2 வரைக்கும் சமன். அப்போ இதன் கீழ் இதர வர்க்கமும் சமன். அப்போ இதன் கீழ் இதர வர்க்கமும் சமன். இது 2ம் சமன் ஒன்றுக்கொன்று. அப்போ நமக்கு விளங்கும் என்ன பிள்ளையால்? திணிவு கூடினத்துக்கு நமக்கு ஆரையும் கூடணும். அப்போதான் இந்த விகிதம் சமனாக வரும். திணிவு கூடினத்துக்கு மேலுக்கு கூடினா கீழுக்கும் கூடணும். ஆகவே நான் பிக்கு இங்கே 1 போட்டேன்னு நினச்சேன் பிள்ளையால். பிக்கு திணிவு 1 போட்டேன்டா 1 1 வர்க்கம் 1 சொன்னா 2 எதிர வர்க்கம் 1 வரும். வர்க்கம் மூலம் 2 வர்க்கம் 1 வரும். 1 1 வர்க்கம் 1 2 எதிர வர்க்கம் 1 வரும். வர்க்கம் மூலம் 2 வர்க்கம். அப்போ ஏயின் ஆரை வந்து பீரிய போல வர்க்கம் மூலம் 2 மடங்காக இருக்கும். அப்போ RA சமன் வர்க்கம் மூலம் 2 RB ஆக இருக்கும். RA சமன் வர்க்கம் மூலம் 2 RB ஆக இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஒன்று கேட்பேன் பிள்ளையார். இதில் இருந்து செஞ்சுக்கு போகிறேன். இப்போ சிலாக்களாக தான் விரும்புவாங்க. இப்போ இதில் இருந்து செஞ்சு போவாங்க அப்படின்னு சொன்னால் ஜிஐயும் வெட்டிட்டாங்கன்னு சொன்னால் ஜிஐயும் வெட்டிட்டாங்கன்னு சொன்னால் MA இதில் நான் போட்டேன்னு சொன்னால் MA இன்கீழ் RAட வர்க்கம் சமன் MB இன்கீழ் RBட வர்க்கம். இப்போ MA சமன் 2 MB. பீர திணிவை விட ஏற திணிவு 2 மடங்கு அதிகம். அப்போ MAக்கு பதிலாக 2 MB இன்கீழ் RAட வர்க்கம் சமன் MB அதன் கீழ் RBட வர்க்கம். இப்போ MBயையும் வெட்டிட்டேன்னு நினச்சேன்னா MBயையும் வெட்டிட்டேன்னு நினச்சேன்னா RA வர்க்கம் சமன் 2 RBட
வர்க்கம். இப்போ வர்க்கமூலம் எடுத்து நினச்சுன்னா RA சமன் வர்க்கமூலம் 2RB. அப்போ சிலாக்கள் இந்த மேட்டை ஃபாலோ அப் பண்ணுவாங்க. நான் என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் நான் இதை பாவிச்சு போவேன். ரெண்டும் பாவிக்கலாம் ரெண்டும். ஆனால் இதில் எழுத்து வேலை குறைய யோசிக்க வேண்டி வரும். இங்கே சும்மா பிறகுக்கு போகிறதான் எழுத்து வேலை கூடி இருக்கும். உடஞ்சாப்பில்லையா? இப்போ இதை பழகி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் சிம்பிளாக வரும். இப்போ இதுக்கு போகிற ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொன்னால் இது 2 விகிதத்தையும் தந்து போட்டு ஈர்ப்பிலான ஆறுமுடுகளில் விகிதம் ஒரு கேள்வியாக கேட்கலாம். உடஞ்சாப்பில்லையா? வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு RA சமன் வர்க்கமூலம் 2RB என்று சொன்னால் நமக்கு மூலாவது ஆன்சர். ரெண்டாயிரத்தி 19 2வது MCQ. ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணத்தை கேட்டியாங்க பிள்ளையால். அப்போ எல்லாரும் பாவிக்கிற முறைக்கு போவோம். வளமையான முறை F சமன் G M1 M2 இன் கீழ் R வர்க்கம். இது யாருமே பாடமாக்கி வைக்கிறதில்ல பரிமாணத்தை. இதுலேருந்து டிரெக்டாக அடுப்பாங்க. அப்போ அடிப்படை பரிமாணம்ங்கிறதுனால ஜீர பரிமாணம் தேவை. அப்போ நான் எஃப்ற பரிமாணத்தை பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டுக்கு. அப்போ எஃப்ற பரிமாணம் மாறுன்னு நம்மளால் இடையிலுக்கு இந்த ஸ்டெப் தேவையில்லை, டிரெக்டாக எழுதலாம். அந்த ஸ்டெப் வந்து விளங்காதங்களுக்கு எழுதுறேன். அப்போ MLT-2 விசையின் பரிமாணம் MLT-2 அது சமன் ஜியின் பரிமாணம் தர இதர பரிமாணம் M வர்க்கம் கீழுக்கு தூரத்தின் வர்க்கம். அப்போ L வர்க்கம். அப்போ நாம் இதர பரிமாணத்தை பார்த்தோம்னு அப்படியா M வர்க்கம்ங்கிறதுனால ஜியின் பரிமாணம் M-1. இதில் இந்த டிரெக்ட் எழுதலாம். M-1 L கணம் T-2 வருவார். M-1 L கணம் T-2 வருவார். அப்போ L கணம் M-1 T-2ங்கிறது நமக்கு 4வது ஆன்சரில் இருக்கு. 4வது ஆன்சர். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையா. ரெண்டாயிரத்தி 19 5வது கேள்வி. ஒரு புள்ளி திணிவு ஈர்ப்பு அழுத்தம் V தூரம் அதில் தூரம் ஆருடன் மாறலை சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறத கேட்டீங்க பிள்ளையால். அப்போ ஈர்ப்பு அழுத்தத்தில் சமன்பாடு வந்து -GM × R. அப்போ VU சமன் நமக்கு -GM × R. இங்கே புள்ளித்திணிவுன்னு சொல்லிக்காங்க. அப்போ புள்ளித்திணிவுன்னு சொன்னால் ஒரு கோல் மாய்க்குறல ஒரு புள்ளித்திணிவு. அப்போ இதில் இருந்து தூரம் ஆரோட ஈர்ப்பு அழுத்தம் VR எப்படி மாறும்னு சொல்லி கேட்டிக்காங்க. VR எப்படி மாறும்னு சொல்லி கேட்டிக்காங்க. அப்போ இந்த R வந்து 0 ஆகலை. அப்போ எல்லாமே கிராஃப் ஃபுல்லாகவே மைனஸ்லாம் வரப்போகுது, ப்ளஸில் எதுவுமே வராது. கிராஃப் ஃபுல்லாக மைனஸ்லாம் வரப்போகுது. R வந்து 0 ஆகக்கொள்ள இவர் முடிவிலி எடுப்பார். R வந்து முடிவிலி எடுக்கக்கொள்ள இவர் வந்து 0 எடுப்பார். R VR. அப்போ கிராஃப் வந்து இவர் வந்து 0 எடுக்கும். இப்படி வருவார், ஒரு அணுகுகோடு போல வருவார். ஆகவே நமக்கு சிறந்த ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். சரி, அப்படி 2வது ஆன்சர். இது நம்ம தியரியில் படிக்கிறது. இங்கே செக் பண்ண நினைச்ச ஒரே ஒரு இடம் எங்கன்னு பிள்ளையால் இந்த ப்ளஸ் மைனஸ் பிள்ளைகளுக்கு வழங்கிட்டாண்டு. அதால் தான் ப்ளஸில் வர கிராஃபை 3வதாக போட்டிக்காங்க வழங்கிச்சா பிள்ளையால். அப்போ நமக்கு கிராஃப் வந்து மைனஸில் வருவார்.
2019 22ஆம் கேள்வி. 2019 வான்பொருள் ஒன்று ஒரு குறித்த புவியின் மையத்தையும் சந்திரனின் மையத்தையும் தொடுக்கும் கோட்டின் நடுப்புள்ளியில் உள்ளது. சந்திரனின் திணிவு புவியின் திணிவின் 0.0123 மடங்காகும். அப்போ சந்திரன் திணிவு வந்து புவியின் திணிவின் அப்போ 0.0123 எம்மி. அப்போ பூமியிலே போல சந்திரன் திணிவு இத்தனை மடங்கு குறையாத அர்த்தம் சின்னது. சந்திரனும் பூமியின் மையங்களுக்கு இடையிலான தூரம் பூமியின் தூரத்தை ஆரையின் 60 மடங்காகும் என கொள்கை. சந்திரன் புவி ஆகிய இரண்டினது ஈர்ப்பு காரணமாக பொருளின் ஆர்முடுகளை ஜி சார்பாக கேட்காங்க. அப்போ சிமால் ஜிங்கிற பிள்ளையால் ஈர்ப்பு காரணமாக ஜிங்கிறது நம்மளோட பூமியில ஆர்முடுகள் ஜிஎம்இங்கில் ஆர்இ. இப்போ பூமியில ஆரை வந்து ஆர்இ சரியா பிள்ளையால் ஆர்இ. இப்போ பூமியில திணிவு வந்து எம்இ. இப்போ இங்கே சந்திரண்ட ஆரை நமக்கு சந்திரனதும் புவியினதும் இந்த 60 மடங்காக என கொள்ளட்டாம். என்ன தூரத்தை இருந்துச்சுன்னா இந்த மொத்த தூரத்தை. அப்போ இந்த மொத்த தூரம் வந்து 60 மடங்கு சரி அப்படியா. அப்போ 60 RE தான் ரெண்டு வரையும் மொத்த தூரம் சரி அப்படியா. மொத்த தூரம் 60 RE. நமக்கு பூமியில ஆரை தெரியும், பூமியில திணிவு எடுத்துட்டோம் சரி அப்படியா. இப்போ இதில் சரியா நடுப்புள்ளியில் அப்போ சரியா நடுப்புள்ளியில் இந்த 30 RE தூரம் இருக்கு. 30 RE நான் படம் கீறி வழங்கப்படுத்தின எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த படம் எல்லாம் தேவையில்லை. 30 RE தூரம் இவ்விடத்தில் ஒரு வான் பொருள் ஒன்று இருக்கு. இதால் புவியால் கவரப்படுறது எஃப் ஏர்த், சந்திரனால் கவரப்படுறது எஃப் மூன். இது ரெண்டுரையும் விளைவில் தான் இங்கே வரப்படாது விளைஞ்சா விளையாடு. இது ரெண்டு வர விளைவில் தான் இங்கே வரப்படாது. இப்போ இங்கே கேட்ட கேள்வி என்னன்னு அதில் ஆர்முடுகளை கேட்காங்க. நாம் தனியே ஜிஇலேருந்து ஜிஎம்ஐ கழிச்சோம்டா தனியை புலச்செறிகிற வித்தியாசம் வரும். அல்லது எஃப்இ மைனஸ் எஃப்எம் சமன் நான் அந்த வான்பொருளை திணிவை சிமோலமன் எடுத்தேன்டா எஃப்இ மைனஸ் எஃப்எம் சமன் எம்இ சிமோல் எம்இ வளைஞ்சாப்பிள்ளையார். அப்போ இந்த ஏதான் கேள்வி. அப்போ இது ரெண்டு வர விசையையும் எம்மால் பிரிக்கிறது. அது தனியே டிரெக்டாக ஜிஏ. இப்போ இது என்ன வர பண்ண ஜிஇ தர எம் மைனஸ் ஜிஎம் தர எம் அது சமன் எம்ஏ. எம்ஏயும் வெட்டி பண்ண சொன்னால் ஆர்முடுகள் வந்து டிரெக்டாக ஜிஇ மைனஸ் ஜிஎம்னு சொல்லி வருவார். அதாவது சந்திரனால் இழுக்கப்படுறது மைனஸ் புவியால் இழுக்கப்படுறது மைனஸ் சந்திரனால் இழுக்கப்படுறது ரெண்டுமே ஒரே மாரி தான். டிரெக்டாக புலச்செறிவுகளை கழிக்கிறதுங்கிறதும் விசையை பாவிச்சு எஃப் சமன் பாவிக்கிறதுங்கிறதும் ஒரே விஷயம்தான். அப்போ நாம் டிரெக்டாக ஜிஇ மைனஸ் ஜிஎம் பாவிப்போம். ஜிஇ மைனஸ் ஜிஎம் அதான் ஆர்முடுகளுக்கு வருவார். இப்போ இந்த கேள்வி வந்து ஆக முக்கியமான கேள்வி பிள்ளையாள். இதை கவனிச்சு கொள்ளுங்க. ஜிஇ ஆர்ன்னு சொன்னா பிள்ளையாள் ஜிஇ. அப்போ ஜிஇ ஏ சமன் ஜிஇ ஆர்ன்னு சொன்னா பிள்ளையாள் பாருங்க. ஜிஇ ஆர்ன்னு சொன்னா ஜிஎம்இங்கில் ஆர்இ. இது ஆறிட வர்க்கம். ஜிஎம்இங்கில் ஆறிட வர்க்கம். கவனம் பிள்ளையாள் ஜிஎம்இங்கில் ஆறிட வர்க்கம். அப்போ நமக்கு ஜிஎம்இ ஒரு வடிவா நான் இந்த கேள்வி ஆக முழுக்கத்தை சொல்லலாம் பாருங்க பிள்ளையார். ஜிஎம்இங்கில் ஆர்இட வர்க்கம் மைனஸ் சந்திரனுக்கு பாவிச்சோம்டா ஜி சந்திரனோட திணிவு வந்து 0.0123 எம்இ 3 எம்இ சரி அப்படியா எம்இ. நான் இவ்விடத்தில் இந்த ஆறு இருக்கிற அப்படியா இந்த ஆறை நான் இங்கே பாவிக்க வேண்டியது 30 RE பாவிப்பேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இதில் இருந்து இவருக்கான தூரம் வந்து 30 மடங்கு பூமியில் ஆறையை போல 30 மடங்கு தூரம்.
இவர மையத்திலிருந்து இதுக்கான தூரம் வந்து 36. அப்போ இதில் மையத்திலிருந்து இதுக்கான தூரம் வந்து 36 சொன்னால் இவ்விடத்தில் பூமியால் வரப்போகிற புலச்சரிவு வந்து இவ்விடத்தில் பூமியால் வரப்போகிற புலச்சரிவு வந்து 36 அதில் வர்க்கம். அதே போல் சந்திரனுக்கு மின்ன நடக்க போகணும் சின்ன பிள்ளையால் இங்கே இருந்து இதுக்கு அதே தூரம் தான் வரப்போகுது 36 வர்க்கம். என்ன காரணம் சின்ன பிள்ளையால் 60 ஆறை ஒரு ஆறைங்கிறது பூமியில 6 அதில் 60 மடங்குற நடுப்புள்ளியில் இருக்கார் சில பிள்ளையால். இப்போ பிள்ளைகள் இது வரைக்கும் வந்துடுவாங்க. இப்போ பிள்ளைகள் இது வரைக்கும் வந்துடுவாங்க. நான் ஜிஎம்இங்குள் 6 வர்க்கத்தை பொதுவாக இருக்கும். அப்போ ஜிஎம்இங்குள் 6 வர்க்கம் 6 பிள்ளையால் ஜிஎம்இங்குள் 6 வர்க்கம் 6 சொன்னால் சிமோல் ஜி. அப்போ ஏ சமன் சிமோல் ஜியை பொதுவாக எடுத்த நினச்சேன்னா இங்கே 1/30 வர்க்கம் கொஞ்சம் பிள்ளையால் 1/30 நான் 30 வர்க்கத்தையும் பொதுவாக எடுத்திக்கலாம். நான் 1/g நான் மொத்தமாக 30 வர்க்கத்தையும் பொதுவாக எடுக்கணும். 1/g சிமோல் ஜிங்குள் 30 வர்க்கம். ஏன் கேபிட்டல் ஜி எம்இ 6 வர்க்கத்தை சிமோல் ஜி என்று போட போகிறேன். அப்போ அதன் கீழ் 30 வர்க்கம் 2லையும் பொதுவாக எடுத்தேன்னு சொன்னால் இங்கே 1.0.023 இருக்கார். இப்போ நீங்கள் இதால் பிரித்து போட்டு இதில் இதை கழித்து போட்டுலண்டா உங்களை விட மடத்தனமான யாரும் இல்லை. என்ன காரணம் மனுஷனா பிள்ளையால் இதை நமக்கு இதில் இருந்து இதை கழித்த மனுஷனா நமக்கு அன்னளவாக ஒரே பெருமானம் தான் வரப்போகுது. என்ன காரணம் மனுஷனா பிள்ளையால் இதில் இருந்து இதை இப்போ இந்த கேள்வியில் இருக்கிற விடைகளை பார்ப்போம். 5 விடைகளை கேள்வியில் 10/6 இருக்கு, 10/3 இருக்கு, 10/2 இருக்கு, 0.5 இருக்கு, 1 இருக்கு. ஏதாவது விடைகள் 4வது தசமத்தில் வித்தியாசம் காட்டுதா பிள்ளையால்? 4வது தசமத்தில் சென்ற விடைகளில் 0.1768 ஒரு விடையிலையும் 0.1769 ஒரு விடையிலையும் இருக்கா பிள்ளையால்? அப்படி நமக்கு எந்த விடைகளுமே வித்தியாசம் காட்டலை. அதாவது பக்கத்தில் எந்த விடையும் வரல. ஆகவே நாம் இதை 1 எடுத்தாலும் 1லேருந்து இதை கழித்து எடுத்தாலும் நமக்கு எந்த வித்தியாசமும் விடையில் இல்லை. அப்போ விடையில் இருக்கிற பெருமானங்கள் ஆரம்பிச்சுனா பிள்ளையால் 1க்கான பெருமானம் தான் விடையில் இருக்கு. ஆகவே நமக்கு இது எதுவுமே தேவைப்படாதுங்கிற முடிவை நான் இவ்விடத்தில் வச்சு நான் எடுக்கேன். அப்போ நமக்கு எனக்கு எழுதி காட்டிட்டேன் பிள்ளையால் நான் சுருக்கக்கொள்ள எனக்கு இங்கே விளங்கி இவ்வளவு தேவையில்லை. ஆகவே இது சந்திரனுக்கான கேள்வி இல்லை, தனிய புவிக்கான கேள்வி. விளங்கிட்டாப்பிள்ளையால் இது சந்திரனுக்கான கேள்வி இல்லை, தனிய புவிக்கான கேள்வி. அப்போ ஜிஎம்இங்குள் 6 சொன்னால் ஜிங்குள் 30 வர்க்கம். அப்போ 1/30 வர்க்கம்ங்கிறது 1/900. அப்போ நான் 10/3 பெருக்கணும்னு நினச்சினா மேலுக்குங்களுக்கும் ஜி தர 10/3 ஜி தர 10/3 தர 10/9. அப்போ 10/9ங்கிறது 1.1. அப்போ 1.1 தர 10/3 ஜி. இப்போ இதில் அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் வருவார். இல்லை நான் இப்படி செய்ய மாட்டேன் எடுத்து 1லேருந்து இதை கழிச்சு போட்டு அதை 1.111 அதை பெருக்கி ஆன்சர் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கான கேள்வியாக இருக்கும். எம்சிக்யூ செய்கிறார்கள் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. எம்சிக்யூ செய்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் டிரெக்டாகவே இதில் இருந்து எடுக்க வேண்டியதை எடுத்து போட்டு இதை விட்டுருவாங்க. ஏன்னா இது எம்சிக்யூ. நமக்கு 2 விடைகள் 4வது தசமத்தில் 2 விடைகள் பக்கத்தில் வந்திருந்தால் தான் 1 வருமா இல்லை 1லேருந்து கழிச்சு வர்றது வருமாங்கிறத யோசிக்கணும். அதனால் பிள்ளையால் எம்சிக்யூவில் 5 ஆன்சரையும் கடும் கவனமாக பாவிக்கணுங்கிறது ஆக முக்கியமான விஷயம். சரியா பிள்ளையால்? இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க.
2020 10ஆம் கேள்வி. 1 கிலோகிராம் திணிவுடைய ஒரு சிறிய உபகரணம் ஒரு கோல் மீது வைக்கப்பட்டுள்ளது. இக்கோலின் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்கும் ஆரை புவியின் ஆரையின் 2 மடங்காகும். கோலின் மேற்பரப்பில் இவ்வுபகரணத்தின் நிறையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது நமக்கு சிம்பிளாக நமக்கு ஜியை பார்க்கலாம் அப்படின்னு பிள்ளையார். நமக்கு இதில் நான் இந்த வளமையான நேற்றை போடுறேன். இது பூமி ஏர்த்துக்கு, இது அந்த உபகோளுக்கு, இது அந்த உபகோளுக்கு. இப்போ இது ஏ, நான் இது ஏர்த்தையும் உபகோளையும் போட்டுட்டேன். திணிவு ஆரை ஜி, திணிவு ஆரை ஜி. அப்போ நமக்கு திணிவை பார்த்தோம்னா புவியின் திணிவின் 3 மடங்கு. அப்போ புவியின் திணிவின் 3 மடங்கு, பூமிக்கு 1 சொன்னால் இவருக்கு 3 மடங்கு, பூமியின் ஆரையின் 2 மடங்குமாகும். அப்போ பூமியில ஆரையில 2 மடங்கு. அப்போ ஜிங்கிற ஆறுன்னு சொன்னா பிள்ளையால் ஜிஎம்இங்கள் 6 வர்க்கம் தானே பிள்ளையால். அப்போ ஈர்ப்பு புல செறிவுங்கிறது ஜிஎம்ட 6 வர்க்கம், ஜி 2 வரைக்கும் பொது. அப்போ இங்கே இது 1 சொன்னா, இது 1 சொன்னா இவர் 3/4 அவர் ஏன் இதன் கீழ் இதில் வர்க்கம் எம்மின் கீழ் 6 வர்க்கம். அப்போ 3/4 அவர். அப்போ பூமிக்கு 10 சொன்னா நமக்கு பூமிக்கு ஈர்ப்பு புலத்தில் பெருமானம் 10 சொன்னா பூமிக்கு ஈர்ப்பு புலத்தில் பெருமானம் 10 இவருக்கு 10 தர 3/4 வருவார். அப்போ 1 கிலோகிராம் 10 தானே பிள்ளையால். அப்போ 1 கிலோகிராம்ங்கிறது நமக்கு 10 நியூட்டனா இல்லையா. அப்போ 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அப்போ எம்ஜி தானே, எம்ஜி தானே. அப்போ நமக்கு 1 கிலோகிராமை வைக்காங்க. அப்போ 30/4 சொன்னால் 15/2, 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். இது ஒரு சிம்பிளாக செஞ்சுட்டோம்ல. இல்லாட்டி குழம்பு என்ன சொன்னால் இந்த கேள்வி இது இலகுவான கேள்விதான். ஆனால் பிள்ளைகள் அணுகிற முறையில் நிறைய தவறுகள் விடுவாங்க. அதுக்காகத்தான் நான் இதை பாவித்தேன். இதில் சரியோ போலையோ கண்ணுக்கு முன்னுக்கு காட்டும். விளையாட இது ஒரு சின்ன பிள்ளைகளில் விளையாடுற அந்த செக் பாக்ஸ் மாதிரி இப்படி குறி போட்டு ஒரு ஆள் வட்டம் போடுற, ஒரு ஆள் தர போடுற, ஒரு ஆள் வட்டம் போடுற அந்த கேஸ் தான் இது. இதை கிளியராக வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார். ரெண்டாயிரத்தி 2020 48ஆம் கேள்வி. உருவில் காட்டியவாறு ஒரு பக்கத்தின் நீளம் ஏ ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணின் உச்சிகளில் ஒவ்வொன்றும் சிமோலம் திணிவுடைய 3 உடுக்கள் உள்ளன. இம்மூன்று உடுக்களும் முக்கோணியின் மையப்போலி பற்றி அவற்றுக்கிடையே உள்ள தொடக்க தூரத்தை பேணிக்கொண்டு ஒரு வட்டப்பாதையில் சுற்றுகின்றனவென கொள்க. இங்கு உடுக்களுக்கிடையே தம்முள் ஈர்ப்பு விசை மாத்திரம் தாக்குகின்றனவெனின் இத்தொகுதியின் ஆவர்த்தன காலத்தை கேட்டிக்காங்க. அப்போ ஆவர்த்தன காலம் காண்றன்னு சொன்னால் நமக்கு இங்கே ஒமேகா தேவைப்படலையால் ஒமேகா சேவை ஒமேகா கண்டுட்டோம்னா T7 2π இங்கே ஒமேகாவை போட்டுடலாம். சரி, அப்படியா இதில் 3 வரும் தமக்குள்ள அதே தூரத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆளை எடுத்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஏதாவது இது 2க்கும் இடையில் இருக்கிற கவர்ச்சி விசை எஃப்ண்டா அதே கவர்ச்சி விசை இது 2க்கும் இடையில் இருக்கு கொஞ்சம் பிள்ளைகள். அப்போ இது மொத்தம் 60 பாகங்கிறதுனால இது 30 பாகை, இது 30 பாகை. அப்போ நாம் எஃப் கோஸ் 30 சக எஃப் கோஸ் 30 2f cos 30 2f cos 30 சமன் mr ஒமேகா வர்க்கத்தை பாவிக்கலாம். இதில் ஆரை ஏ இல்லை பிள்ளையால், இதில் ஆரை ஆர்ன்னு சொன்னால் இந்த ஆரை ஆருக்கு சமநாயக வந்துனால நம்ம சிம்பிளாக பார்ப்போம். மையப்போலிங்கிறதுனால இந்த நீளத்தில் 2 பங்கு இஞ்சைக்கும், இந்த பங்கு 1 பங்கு இஞ்சைக்கும். முக்கோணத்தில் உச்சிலேருந்து வரைய பட்டத்தில்
உச்சிலேருந்து 2 பங்கு அடியிலேருந்து ஒரு பங்கு இருக்கும். அப்போ ஏ கொஸ் 30 2 3 பங்கு தான் 6. அப்போ 6 ஆர் சமன் ஏ கொஸ் 30 2 3 பங்கு அதான் 6. அப்போ கேள்வி முடிஞ்சு. அப்போ இவருக்கு நான் மைய நோக்கு விசையை பாவிச்சு நினைச்சேன். நம்மளால் ஏதாவது ஒரு ஆளுக்கு எம்ஆர் ஒமேகா வர்க்கம். அப்போ எம்ஆர் ஒமேகா வர்க்கம் ஒமேகா வர்க்கம் 6க்கு பதில் 6 பாவிக்க போனோம்னு சொன்னால் 2a cos 30 × 3. அப்போ 2 × 3 a cos 30 2 × 3 a cos 30. இதான் இவரில் தாக்குற மைய நோக்கு விசை. அது 6 வழங்க போகிறான்னு சொன்னால் 2f cos 30 வழங்க போகிறார். அப்போ அது சமன் 2 எஃப்க்கு பதில் 6 வரப்போகிறான்னு சொன்னால் பிள்ளையால் GM இன்கீழ் 6 வர்க்கம். இந்த 6 இந்த ஏற வர்க்கம் GMM இன்கீழ். அப்போ GM வர்க்கத்தின் கீழ் A வர்க்கம் GM வர்க்கத்தின் கீழ் A வர்க்கம். ஏன் M வர்க்கம் போட்டோம்னா M1 M2க்கு பதிலாக 2 பேரும் ஒரே திணிவு. அப்போ M வர்க்கத்தின் கீழ் 6a வர்க்கம். அப்போ 6 2க்கு இடைப்பட்ட தூரம் A. அப்போ 6 தூரம் தான் A வர்க்கம் தர நமக்கு இந்த பக்கம் வார விசை வரப்படார். அவர் கோஸ் 30 இவர் கோஸ் 30. அதால் நான் 2 போட்டிருக்கேன் இன்டூ கோஸ் 30. சரி அவ்வளோ. இப்போ இதை சுருக்கினா ஒமேகா வர்க்கம் சும்மா வருவார். சரி அவ்வளோ. இதை சுருக்கினோம்னு சொன்னால் நான் கோஸ் 30 கோஸ் 30 வெட்டிட்டேன். சரி அவ்வளோ. கோஸ் 30 கோஸ் 30 வெட்டிட்டேன். ஒரு ரெண்டையும் வெட்டிட்டேன். சரி அவ்வளோ. ஒரு ரெண்டையும் வெட்டிட்டேன். ஒரு எம்மையும் 1 வர்க்கத்தையும் வெட்டிட்டேன். அவ்வளோ. அப்போ எனக்கு ஒமேகா வர்க்கம் நான் சுருக்கல பிள்ளையால் ஒமேகா வர்க்கம் எனக்கு 6 வருவான்னு சொன்னால் ஒமேகா வர்க்கம் இது ஏ கீழுக்கு வந்து ஏ கனமாகும். அப்போ 3g கீழ் ஏ கனம். அதான் ஒமேகா வர்க்கம் வருவார் 3g கீழ். அப்போ ஒமேகா வர்க்கம் சமன் 3g கீழ் எம் ஒன்று இருக்கு. எம் வர்க்கம் போனால் எம் ஒன்று இருக்கு. அப்போ 3g கீழ் ஏ கனம். அப்போ கேள்வி முடிஞ்ச பிள்ளையால். அப்போ டி சமன் 2π கீழ் ஒமேகாங்கிறதுனால வர்க்க மூலத்தை எடுத்து போட்டு ஏ கணத்தின் கீழ் 3gm சிமோலம். அப்போ ஆன்சர் வந்து 2π இன்ட்டு ஏ கணத்தின் கீழ் 3gm 2வது ஆன்சர். சரி அவ்வளோ. இந்த பிள்ளைகள் புல விடக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா இந்த ஆரைய காண்டத்தில் பிள்ளைகள் புல விட்டிப்பாங்க. இந்த 2f cos 30 புல விட்டிப்பாங்க. அது ரெண்டு தான் பிள்ளைகள் விடக்கூடிய இடங்கள். அப்போ 2π இன்ட்டு ஏ கணத்தின் கீழ் 3gm. சரி அப்படியா. அப்போ 2π இன்ட்டு ஏ கணத்தின் கீழ் 3gm நமக்கு 2வது ஆன்சரில் இருக்கார். சரி அப்படியா 3gm. இது வழங்கி எடுத்துக்கொள்ளும்.